ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. இன்றைக்கி லேஸ் வச்சு நம்ம டிசைன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லேஸை வச்சு என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு லேஸை வச்சு என்ன டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் இது 2x2 ப்ளவுஸ் தான். உங்களுக்கு பேக் எடுத்திருக்கேன். இதில் நான் இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் இது ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஒரு டிசைன் பண்ணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் என்ன டிசைன் நான் கொடுக்க போகிறேன்னா, இந்த கழுத்து இருக்குது இல்லையா, நான் கழுத்து யூ கழுத்து தான் கொடுத்துருக்கேன். இந்த ஓரம் ஃபுல்லாக நான் பார்டருக்கு லேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லேஸை நான் அட்டாச் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வேறு லேஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு என்ன கலர் புடவை இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக கழுத்துக்கான லேஸ் கொடுத்துட்டு, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி, இல்லை டபுள் கலர் சாரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கலருக்கு நீங்கள் இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வி போட்டு வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த நெக்கு ஃபுல்லாகவுமே இந்த லேஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கட் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் உங்களுக்கு ஒன்று வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, அதாவது வி ஷேப்பில் வரும். உங்களுக்கு வி ஷேப்பில் இந்த மாதிரி வரும். கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த எட்ஜஸ் பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே லேஸை முதலே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா கம்மு, அந்த கம்மை வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அந்த வி நம்ம எவ்வளோ வரைஞ்சிருக்கோம் எல்லா வியுமே ஒரே சைஸில் தான் இருக்கணும். அப்போ தான் டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ என்ன நம்ம மெஷர்மெண்ட் வரைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி லேஸை கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த நெக் இப்படி வரும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக இந்த விவியாக உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்த டிசைன் போகலாம். பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கான டிசைன் தான். இதே மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. லேஸ் எடுத்துக்கிட்டு இந்த சைடு இருக்குது இல்லையா, இந்த சைடு ஃபுல்லாக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நடுவில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் உங்களுக்கு சைடில் முதல்ல லேஸ் வச்சிடுறேன். நம்ம அந்த லேஸை கழுத்துக்கு இதில் கொடுத்துருப்போம். இதை அப்படி கொடுக்காம கீழே இறக்கி கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு செயின் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது உங்களோட இஷ்டம். இது ஸ்டோன் லேஸு இந்த சைடு பார்த்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதாவது கழுத்துக்கு மட்டும் இந்த சைடு, அதே மாதிரி இந்த சைடு இப்படி வர மாதிரி வச்சுட்டு நான் ஒரு 3 லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த லீஃபில் இந்த லேஸை அட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஓரத்தில் இந்த மாதிரி ஸோ வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் அந்த கரெக்டாக அந்த எட்ஜஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் டிசைன் பண்ணலாம். இந்த சைடு கேப் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு குந்தன் ஸ்டோனோ இல்லை ஏதாவது ஒரு இதை நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கேப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்பே இருக்காது. ஸோ இந்த மாதிரி 2 டிசைன் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சாய் பிரியா ஸ்டுடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லேஸை வச்சு இன்னும் என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் உங்களுக்கு வரப்போகுது, பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.